எடுத்துட்டாரு. வணக்கம் பாஸ். நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு தெரியும் நீ இப்படிதான் கேட்பேன்னு. அதுக்கு தான் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெருசா ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளான் என்னன்னு உன்னை காட்டி தரேன். வா, நம்ம இங்கே தான் போனோம். என்ன பாஸ் இது? இங்கே தான் ஏதோ இருக்குள்ள. எடுத்துட்டாரு. வந்துச்சு. இதுதான் நான் 2 வாரமாக ஊற போட்ட பட்டறை கருவாடு. இதை வச்சு ஒரு பழங்காலமான ஒரு கறி தான் பண்ண போகிறோம். வாங்க போய் பண்ணோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி இருக்கணும் பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நம்ம என்ன மாதிரி கறி பண்ண போகிறோம்னா, எங்கள் பாட்டி எங்கள் அம்மையை சொல்லி கொடுத்து எங்கள் அம்மா அதை எனக்கு சொல்லிச்சு. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாழைக்காயை துண்டு துண்டாக வெட்டி போட்டு ஃபஸ்ட்டு இதை வேக வைக்கணும். இப்போ நம்ம வாழைக்காயில் இருக்க பிசுபிசுப்பு போகிற அளவுக்கு இதை கழுவி எடுப்போம். இப்போ நம்ம கழுவி எடுத்த வாழைக்காயை போடுவோம். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம், கொஞ்சம் உப்பு போடுவோம், மூடி போட்டு வேக வைப்போம். நம்ம வந்து கருவாடு நல்லபடிக்கு வெட்டி எடுக்கணும். இப்போ நம்ம இதை 2 பீஸாக வெட்டி போடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வச்சுருக்க கருவாட்டுக்கு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இப்படி ஒரு ஜாரு, அதுக்கு தேங்காய் எடுக்கணும், துருவின தேங்காய், அதை இதில் போடணும். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடணும், 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, நறுக்கி வச்ச பச்சை மிளகு, ஒரு 4 துண்டு பூண்டு, இத்திரி போல உப்பு. நான் போய் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நாங்கள் சாதாரண ஆள் கிடையாது. இதிலேருந்து வர ஸ்மெல்லை வச்சே நான் சொல்லுவேன், இது நல்லா வெந்திருக்கு தம்பி, இதை கொண்டு போ. இப்போ தான் நம்ம உண்மையான சமையலுக்கே வந்திருக்கோம். சட்டியை வச்சாச்சு, சட்டி சுட்டது. இப்போ நம்ம மீனை போடுவோம். மஞ்சள் பொடி, புளி, நம்ம புளியை வீத்தியாச்சு. இனி புளி வெள்ளத்தை வீற்றுவோம். இப்போ கடைசியாக நம்ம தேவையான அளவு வெள்ளத்தை வீற்றுவோம். வெள்ளத்தை வீற்றிட்டு வேக வச்சிடுவோம். ஓ, அடிப்புளியாக வந்திருக்கு. இனி இதில் வந்து நம்ம ரெடி பண்ண மசாலாயை போடுவோம். இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காயை போட போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா தண்ணி, இதில் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை சேர்க்கணும். நம்ம இனி இதை கொதிக்க வச்சுட்டு வெளியே எடுப்போம். கமன்னு நம்ம வச்ச கருவாட்டு கறி இதை அப்படியே இறக்கிட்டு கடுகு தாளித்து எடுத்தாச்சுன்னா நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உள்ளி, மிளகு. நண்பர்களே, இது எங்க பண்ட காலத்து கறி. நாங்க இப்ப பண்ட காலத்து முறையில சாப்பிட போறோம். கறியை அப்படியே வீத்தணும், அப்படியே நல்லா விரவி. ஓ